அதிக வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான். நடிகர் ராகவா லாரன்ஸ் விஜயோடு பயணித்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறாரா என்ற செய்திதான் கடந்த சில நாட்களாகவே பரவலாக இணையம் முழுக்க பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. அதற்கு குறித்து விளக்கம் அளிப்பதற்காக நடிகர் ராகவா லாரன்ஸ் நேற்று முன்தினம் அது குறித்து விளக்கம் அளிக்கப் போவதாக அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது, பலர் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தாவேகாவில் இணைந்து பணியாற்ற போகிறார்களா, அரசியலுக்கு வரப்போகிறார்களா என்று, திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறார்களா என்று தொடர்ந்து பலரும் என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அதற்கு விளக்கம் அளிப்பதற்காக நான் என்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு நேற்று முன்தினம் வெளியாகும் என்றுதான் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுக்கு பிறகு அது ஒரு நாள் தாமதமானது. காரணம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய இறுதிச் சடங்கிற்காக அது ஒரு நாள் தாமதிக்கப்பட்டு இன்று அது அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அவர் என்ன அறிவிக்கப் போகின்றார் என்று நாம் ஏற்கனவே விளக்கமாக கூறியிருந்தோம். அதாவது 4 வாய்ப்புகள் அவருக்கு இருப்பதாக நாம் தெரிவித்திருந்தோம். ஒன்று, அவர் தாவேகாவில் இணைந்து பணியாற்றப் போகின்றேன் என அவர் கூறலாம். மற்றொன்று, அவர் புதிதாக கட்சி தொடங்கிய அண்ணாமலையோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட பரவலாக பேசப்பட்டது. அல்லது அவர் தொடர்ந்து நான் சினிமாவில் பயணிக்கப் போகின்றேன் அல்லது தனி கட்சி தொடங்கப் போகிறேன் என்றெல்லாம் கூட அவர் கூறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் இன்றைய தினம் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசியலுக்கு வருகின்றேன் என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியலுக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவரே அது அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நான் விரும்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அரசியல் இருக்கின்றார், அவரோடு இணைந்து பணியாற்றப் போகின்றேன், அரசியலுக்கு வரப்போகின்றேன் என்று. அது யார் என்பது இன்னும் சில நிமிடங்கள், அதாவது ஒரு 10 மணி அளவில் அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக முதலில் எழுந்த ஒரு சந்தேகம், அவர் அரசியலுக்கு வருவாரா, எந்த கட்சியோடு இணைய போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் அதற்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் தான் அவர் கூறியிருப்பது, எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி உங்கள் கடமையை நேர்மையுடன் செய்யுங்கள், உங்கள் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் எனக்கு தேவை என்று குறிப்பிட்டு, நான் அரசியலில் ஈடுபடுவேன் என்று ஒருபோது நினைத்ததில்லை. பணம் சம்பாதிப்பதிலோ அல்லது பதவியை அடைவதிலோ எனக்கு எந்த நோக்கமும் இருந்ததில்லை. நான் பெரிதும் மதிக்கும் மற்றும் எனக்கு நெருக்கமான ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவருடன் இணைந்து நின்று தனிப்பட்ட முறையில் நான் செய்து வந்ததை அதைவிட பரந்த அளவில் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருந்தது. நான் விரும்பக்கூடியவர், நான் நேசிக்கக்கூடியவர், நான் அன்பு செலுத்தக்கூடியவர் ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவரோடு இணைந்து பணியாற்றலாம் என்று நான் முதலில் நினைத்திருந்தேன். அப்படி என்றால் அது கிட்டத்தட்ட நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் தொடர்ந்து அவரை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் இவரும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதையே அவர் இங்கு கோடிட்டு காட்டுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சூழ்நிலைகள் என்னை அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அழைத்து வந்துள்ளது என்றும், இன்று காலை 10 மணிக்கு நான் பகிரும் காணொலியில் ஒரு வீடியோ ஒன்றை 10 மணிக்கு வெளியிட போகிறார். அந்த காணொலியில் அரசியல் குறித்த எனது புரிதல், அது என் வாழ்வில் எப்படி வந்தது, அரசியல் குறித்த என்னுடைய தாயாரின் பார்வை மற்றும் என் பயணத்தை வடிவமைத்த சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்தும் என் மனதிலிருந்து முழுமையான நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பேச போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த காணொலியை இதுவரை பார்த்து உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் இந்த காணொலியை நான் வெளியிட போகின்றேன். 10 மணிக்கு வெளியிட போகின்றேன். அதை பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருடைய ஆசையுடன் நான் இந்த முக்கியமான அடியை எடுத்து வைக்கும் போது உங்கள் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் எனக்கு மிகவும் முக்கியமானதாக அமையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 10 மணி அளவில் அவர் எந்த கட்சியுடன் இணைந்து பணியாற்றப் போகிறார், நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முழுமையாக சந்தேகத்திற்கு முழு தகவலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா.